இந்த மாதிரி ஆல்கே ஃபார்ம் ஆயிருக்குல்ல. இந்த டேங்க் நல்லா தான் இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஆல்கே அதிகமாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு நேச்சுரலான சொல்யூஷன் இருக்குது. அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ என் பின்னாடி இருக்க இந்த டேங்க் தெரியுதா? ஸோ என் பின்னாடி இருக்க இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த மோட்ரு ஏன் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஆங்கிளில் வீடியோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, இப்படி தான் காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய மோட்ரு வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுக்கு ஸ்பாயில் ஆனதுக்கான ரீசன், அதுக்கப்புறம் அந்த மோட்டரை நான் எப்படி ரெக்கவர் பண்ண போகிறேன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ அது என்னதுன்றதை வாங்க பார்க்கலாம். என்னதான் வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் திங்ஸை நம்பி இருந்தாலும், அதாவது மோட்ரு, ஏர் பம்பு இதெல்லாம் நம்பி இருந்தாலும் நேச்சுரலாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதை தான் நான் எனக்கு வாங்கியிருக்கேன். அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டிங் இந்த சைடு அதிகமாக இருக்குது. அதனால் நான் டார்க்காக தான் தெரியுவேன். எப்படியும் அப்படி தான் இருக்கேன். வேறு ஏதாவது லைட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஸோ நத்திங் ஒர்க்ஸ் அவுட். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கிடையாது, அதுக்கு பதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது. ஸோ இது இப்போ தான் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரைடே அமிச்ச ஒரு பேக்கேஜு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே. இது உள்ளே இருக்கிற அந்த லைவ் உயிரினம் உயிரோடு இருக்கானே தெரியல. எதனால வந்து பார்த்திங்கன்னா, கொரியர் பாய் வந்துட்டு 2 வாட்டி வந்துட்டு வீடு லாக் ஆகிருக்குன்னு போயிட்டார். வீடை வந்து நான் உள்ளே தான் லாக் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துன்னு இருக்கேன். இருந்தாலும் வீடு லாக் ஆகிருக்குன்னு போயிட்டார். அவர் எதிர் வீட்டை பார்த்துட்டு போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் இன்றைக்கி காலைல போய் கேட்டால், இல்லைங்க அந்த சைடு வீடு அப்படின்னாரு. நான் இந்த சைடு வீட்டில் இருக்கேங்க, கால் பண்ணியிருந்தா நான் வந்துட்டு எடுத்திருப்பேன் அப்படின்னேன். அப்புறம் சரி ஓகே, அது அவங்களோட வேலை, அவங்க நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து முடித்தா தான் அவங்களோட டார்கெட்டை முடிக்க முடியும். அதனால் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலையில் நான் நேரடியாகவே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பிரித்து பார்ப்போம் வாங்க. ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி தான் பிரிக்கிறேன். வழக்கமாக வந்துட்டு பிரித்து பார்த்துருவேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அதனால தான் வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே பிரிக்கிறேன். இப்போ தம்பி வந்துட்டு ரொம்பவே நல்லா பேக் பண்ணியிருக்காரு. அப்புறம் முக்கியமான விஷயம், இது யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன்றதையும் சொல்லிடுறேன். உங்களோட டவுட்டை வந்து மேலும் அதிகமாக்கிடலாம். இது வந்து நம்ம குட்டி பசங்க பீட்டா ஃபிஷ் ஷாப்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். குட்டி பசங்க பீட்டா ஃபிஷ் ஷாப்னால் வந்துட்டு உடனே நீங்கள் யோசிப்பீங்க உள்ள பீட்டா ஃபிஷ் இருக்க போகுது அப்படின்ட்டு. அதுவுமே இல்லை. ஸோ என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ குட்டி பசங்க பீட்டா ஃபிஷ் ஷாப்லேருந்து இந்த ஒரு பாக்ஸில் என்ன இருக்குது. செம்மையாக பேக் பண்ணியிருக்காரு தம்பி. பாக்ஸோட நிலமை பாருங்கள். 2 நாளாக வந்துட்டு டிரான்சிட்டில் வந்து போய் நசுங்கி போயிருக்கு. உள்ளே இருக்க பொருள் என்னாச்சுன்னே தெரில. கூட இல்லையே. இதுதான் அன்ப்ரிப்பேர்டாக வீடியோ எடுக்க ட்ரை பண்ணால் இந்த மாதிரி சொதப்பல்லாம் நடக்கும். ஈஸியாக எடுத்துடுறேன். ஸோ இதுதான் வாங்கியிருக்கோம். ஸோ ஆப்பிள் ஸ்னெயில்ஸ். ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார், மற்றவங்கலாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்காங்க. ஒரு 6 ஸ்னெயில்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது பாருங்கள், இந்த ஸ்னெயில் நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு. மற்ற ரெண்டு உள்ள ஷெல் உள்ள இருக்குது. எத்தனை அவுட்டு எத்தனை நல்லா இருக்குன்றது தெரியல. கொஞ்ச நேரம் இதை அக்ளமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேங்கில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்னெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் இந்த தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேங்கில் விடலான்ட்ருக்கேன். இதில் எத்தனை பிழைக்கும் எத்தனை இறந்து போச்சுன்றது தெரில. தண்ணி ரொம்ப கலங்கலாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரைடே பேக் பண்ண ஒரு பேக்கேஜு.
இன்றைக்கி மண்டே, சாட்டர்டே வந்து சண்டேவும் வந்து அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். இந்த டேங்க்கில் மட்டும்தான் இந்த ஸ்னெயில்ஸ் விட போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மொத்தம் எத்தனை ஸ்னெயில்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்னெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேங்க்கில் ஒரு 2, அப்புறம் இன்னும் ஒரு டேங்க்கில் 2 போடலான் இருக்கேன். ஸோ வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பீட்டா ஃபிஷ் டேங்க்கில் ஒரு 1 போடலான்ட்டு, இதில் ஒரு 2 இல்லை 3 போடலாம், ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டேங்க்கு. அதே மாதிரி அந்த டேங்க்கில் ஒரு 2 போடலாம், 3 போடலாம். ஸோ 7 இருக்கா. ஸோ பீட்டா ஃபிஷ் டேங்க்கில் 1 போதும். அது தவிர்த்து இந்த டேங்க்கில் 3, அந்த டேங்க்கில் 3 போடலாம். மற்ற டேங்க்லலாம் போட முடியாது, ஏன்னா வந்துட்டு அந்த டேங்க்லாம் அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு டேங்க்கில் வந்து நம்ம ஷ்ரிம்ப் வச்சுருக்கோம். ஷ்ரிம்பை விட இது பெருசான ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதனால் அதுலேயும் போட முடியாது. இன்னொரு 2 டேங்க்கில் வந்து ஃப்ளோரான் இருக்குது, அதுலேயும் போட முடியாது. ஸோ நம்மளால் போட முடிஞ்ச டேங்க் 3 டேங்க்கு தான். அதில் இது ஒரு டேங்க்கு, அதுக்கப்புறம் நம்ம டெட்ரா டேங்க் ஒன்று, அதுக்கப்புறம் பீட்டா டேங்க். ஸோ இதில் தான் போட போகிறேன். ஸோ டெம்பரேச்சர் செட் ஆகட்டும். ஒன்ஸ் டெம்பரேச்சர் செட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் இதை அக்ளமேட் பண்ணிவிட்டு நான் டேங்க்கில் விட்டுறதை இந்த வீடியோவில் அப்படியே காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்னெயில்ஸ் போட்டு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஸோ இதை ட்ரிப்பிங் மூலிமா வந்துட்டு அக்ளமேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ட்ரிப் பண்ண போகிறேன். ஸோ இதை எடுத்து ட்ரிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியில் விட்டலாம், ஏன்னா கம்பல்சரியாக இதை ட்ரிப் பண்ணி தான் ஆகணும். பெர்மனெண்ட் டெம்பரேச்சர் செட் பண்ணி போடலான்னு பார்த்தா 3 days கிட்ட ஆகிடுச்சு. ஒரே ஒரு ஸ்னெயில் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியுது. மற்ற 6 ஸ்னெயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரியல. 2 ஸ்னெயில் மட்டும்தான் ஓரளவுக்கு தெரியுது. பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்னெயில்ஸ்லாம் வந்து பிரித்து இந்த பக்கெட்டில் போட்டுட்டு ஸோ வாட்டரை வந்து இது மாதிரி ட்ரிப் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதுதான் அக்ளமேஷன் ப்ராசஸ்ஸு. இந்த வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி எத்தனை ஸ்னெயில்ஸ் வெளில வருதுன்னு பார்க்கலாம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்னெயில்ஸோட ஆண்டனா வெளில தெரியுது. அது 2 மட்டும் நகருது, மற்ற எதுவும் நகர்ந்தா மாதிரி தெரியல. பட் ஸ்னெயில்ஸ் எல்லாமே வெயிட்டாக தான் இருக்குது. சப்போஸ் இறந்து போயிருந்தால் ஸ்னெயில்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாகி மிதக்கிற வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் எத்தனை ஸ்னெயில்ஸ் வந்துட்டு ஆக்டிவாக இதுவாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் டேங்க்கில் விட்டுட்டு நான் அது ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். ஸோ ட்ரிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்னெயிலாக வந்துட்டு நானே கையிலேயே எடுத்து போட்டுறேன். ஸோ ஸோ மொத்தம் இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்னெயில்ஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா தெரியல. ஸோ 3 ஸ்னெயில்ஸ் போட்டிருக்கேன். அதில் 2 ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்குது, இன்னொன்று தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் இந்த ஐ திங்க் இதெல்லாம் வந்துட்டு அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன், 2 ஸ்னெயில்ஸை தவிர. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்னெயில் போடலான் இருக்கேன். எத்தனை ஆக்டிவாக இருக்குன்றது அப்புறமா ஒரு வீடியோவாக எடுத்து அதையும் போடுறேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஆக்டிவாகவே இல்லை, இறந்து போச்சானும் தெரியல. ஸோ 2 ஸ்னெயில் போட்டேன் இதில். ஸோ 3rd ஸ்னெயில். ஸோ ஸ்னெயில் வந்து 3 ஸ்னெயில் இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஸ்னெயில் இதில் போட்டிருக்கேன். கடைசியாக ஒரே ஒரு ஸ்னெயில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு பீட்டா ஃபிஷ் டேங்கில் போடுறேன். அவருக்கு இன்னும் நான் ஃபுட்டு போடுறேன்னு நினச்சிக்கினாரு. ஸோ பீட்டா ஃபிஷ் டேங்கில் அதில் போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து அதையும் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன், அதுவும் பாருங்கள். ஸ்னெயில் அன்பாக்சிங் பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? ஸோ அதில் எத்தனை ஸ்னெயில் உயிரோடு இருக்குது, எத்தனை இறந்து போச்சுன்றதை இந்த வீடியோலேயே கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் அண்ட் தென் வந்துட்டு டிப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாப் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் ரொம்பவே ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்னெயில்ஸுமே ஆக்டிவாக தான் இருக்குது. அங்கே ஒரு ஃபில்டர் கீழே ஒன்று இருக்குது பாருங்கள்,
அப்புறம் இங்கே 2 ஸ்னெயில்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. உங்களுக்கு டென்டகல்ஸ் தெரியுதான்னு தெரியல. ஸோ ஃப்ரண்ட்டில் 2 ஆண்டனா மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்னெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் இந்த பாட்கிட்டே பள்ளம் தோண்டி இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று இருக்குது. ஸோ இந்த டேங்கில் போட்ட 3த்தில் 1 மட்டும்தான் ஆக்டிவாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3மே ஆக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா 3 ஸ்னெயிலுமே ஆக்டிவாக இருக்குது. ஸோ தெரியுதா உங்களுக்கு? இன்னொன்று அந்த ஓரத்தில் இருக்குது, அதுவுமே ஆக்டிவாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் மூவ் ஆகிட்டு இருந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சோடனே வந்துட்டு உள்ளே போயிடுச்சு. இது ரெண்டும் மூவ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த டேங்க்கில் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அங்கே ஒன்று இருக்குது, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்னெயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக தான் இருக்குது. ஏன்னா நான் போட்டது ஒரு இடம், அது வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்னெயிலும் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட இடத்துலேருந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போது ஆக்டிவாக இல்லை இந்த சென்ஸ் கொஞ்சம் அது ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. இப்போ ஃபுட்டு போட்டேன். ஸோ அப்போ அந்த ஃபிஷ் கிட்ட வரவே அது அப்படியே டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. மற்றபடி இந்த ஸ்னெயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ 7 ஸ்னெயிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்துட்டு ஆக்டிவாக தான் இருக்குது. எந்த ஸ்னெயிலும் சாகலை.